அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் கார்த்திகேயன் முருகன், குன்றத்தூர் ஆடியோ சார்பாக. இன்னைக்கு நம்ம ஒரு அப்கிரேடேஷன் ப்ராசஸ்க்காக கஸ்டமர் வீட்டுக்கு வந்திருக்கோம். கஸ்டமரோட வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரியாங்குப்பம் அப்படின்ற லொக்கேஷனுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கஸ்டமர் அப்படின்னு இவர் ரொம்ப ஸ்பெஷல்னே சொல்லுவோம். ரீசன் என்னன்னா, ஒரு 5.1 பேசிக் ஒரு எமகால 1840 யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு கஸ்டமர் லேட்டர் அவர் அட்மாஸ்க்கு அப்கிரேட் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அவரோட பட்ஜெட்டை சொல்லும்போது அதுக்கு ஏற்ப நம்ம ஒரு பிளான் சொல்லியிருந்தோம். அந்த பிளானை ரொம்ப கான்ஷியஸாக எடுத்துக்கிட்டு அது அழகாக பொறுமையாக அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த பர்டிகுலர் கஸ்டமரோட ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் 7.1 சிஸ்டம் முடிச்சிருக்கோம். பட் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யப்பட்ட ஒரு ப்ராசஸ். 1 இயர் ஆச்சு. இது சொல்ல போனால் ஃபஸ்ட்டு ஏவி ரிசீவர் அப்கிரேட் பண்ணோம், அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் அப்கிரேட் பண்ணோம், அதுக்கப்புறம் சப்வூஃபர்ஸ், அதுக்கப்புறம் இன்சீலிங் ஸ்பீக்கர்ஸ். இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ணது எதுனா சப்வூஃபர் அண்ட் தென் இன்சீலிங் ஸ்பீக்கர் தான் நம்ம கொடுத்துருந்தோம். பார்ஃபடையில் 10 இன்ச்சில் ஒரு டவுன் ஃபயரிங் சப்வூஃபரும் இன்சீலிங் ஸ்பீக்கர்ஸ் ஆன போல்கில் RC80i அப்படின்ற ப்ராடக்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். கஸ்டமருக்கு அவர் பேசிக்லி ஒரு கார்பெண்டர் அப்படின்றதுனால அவருக்கு பாக்ஸோட மெஷர்மெண்ட் சொல்லணும். அவரே மெஷர்மெண்ட் பண்ணி அவருக்கு சீலிங்கில் எனக்கு பொறுத்துறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால நானே கஸ்டமைஸ்டாக ஒரு ஸ்கொயர் பைப் ரோடு நான் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ப நானே இன்ஸ்டால் பண்ணிடுறேன், எனக்கு கரெக்டான கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு, கேட்டிருந்தார் நம்மக்கிட்ட. அதே போல் நம்மளோட கைடன்ஸ் படி பாக்ஸ் அண்ட் தென் எல்லாமே இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்க்கான எல்லாத்தையுமே தயாராக வச்சுருந்தார். ஆனால் இப்போ இதில் இன்னொரு அப்கிரேடேஷன் பார்க்கும்போது நம்ம ஒரு சப்வூஃபர் வார்ஃபடையில் நம்ம கொடுத்துருக்குறோம். இது ஒரு 10 இன்ச் டவுன் ஃபயரிங் போர்ட்ரேட் சப்வூஃபர். இதுக்கு முன்னாடி கஸ்டமர் ஒரு அசம்பிள்டு சப்வூஃபர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அசம்பிள் சப்வூஃபர்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்டிவ் சப்வூஃபர் தான். ஆனால் ஜஸ்ட் ஆன் பண்ணாலே நம்மளுக்கு ஒரு ஹம்மிங் சவுண்ட் வரும். அந்த ஒரு ப்ராசஸ் இருந்ததுனால இவருக்கு சப்வூஃபர் அப்கிரேட் பண்ணணுன்ற ப்ராசஸும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதை கான்ஷியஸாக புரிஞ்சுக்கிட்டு ஏவி ரிசீவர் 5.0 ஸ்பீக்கர்ஸ் பாஸ்டன் அக்கோஸ்டிக்ஸில் கியூப் கொடுத்துருந்தோம். அண்ட் தென் சப்வூஃபர் இப்போ வார்ஃபடைல் கொடுத்துருக்கோம். சீலிங் ஸ்பீக்கர்ஸும் கொடுத்து 7.1 கான்ஃபிகர் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். அண்ட் தென் இதில் ஸ்பீக்கர் கேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே குவாலிட்டியான கேபிள்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸாக யூஸ் பண்ணது JNM பிராண்டில் பயன்படுத்தியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ்க்கு NT கேபிள் பயன்படுத்தியிருக்கிறோம். ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். எந்த ஒரு அப்கிரேடேஷனில் காசு நிறைய செலவு பண்ணாமல் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்களோட கைடன்ஸும் சரி, உங்களோட பட்ஜெட் ப்ராசஸும் சரி, இது எங்களுக்கு சொல்லும் போது 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணி அழகாக உங்களுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஹோம் தியேட்டரை எங்களால் அமைச்சு தர முடியுன்றது இது ஒரு கிரேட் எக்ஸாம்பிள்னு சொல்லுவேன். இது கஸ்டமரோட கான்ஃபிடென்ஸும் எங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் ஒரு ஆதாரமாக இது நம்ம இருக்கலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஸோ உங்களோட ஹோம் தியேட்டர் பில்ட் பண்ணுறதுக்கான கைடன்ஸும் சரி, ப்ராடக்டும் சரி, புதுசு பழசு எல்லாமே பண்ணுறோம். அதே போல் இன்ஸ்டாலேஷன் அனைத்து ஒர்க்கும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். உங்களுக்கு எதுவும் தேவை இருந்தால் எங்களை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன் முருகன், குன்றத்தூர் ஆடியோ சார்பாக.